ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம்னா, முதல்வரின் வீடுகள் மறுகட்டுமானம் சம்மந்தமான ஒரு அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம். பட்ஜெட்டில் வந்து கிராமங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டி கொடுத்து பலது பார்க்க இயலாத வீடுகளை வந்து மறுகட்டுமானம் செய்யும் திட்டத்துக்கு முதல்வரின் வீடுகள் மறுமலர்ச்சி மறுகட்டுமான திட்டம் அப்படின்னு பெயரிட்டு இந்த ஆண்டுக்கு முதல் கட்டமாக 600 கோடி ரூபா வந்து ஒதுக்கி அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. 2024, 2025 மற்றும் 2025, 2026 ஆகிய ஆண்டுகளுக்கான ஊரக பகுதிகளில் அரசால் கட்டப்பட்டு பழுதடைந்த 2,57,000 வீடுகளை வந்து பழுது பார்க்க 1954 கோடிக்கு வந்து நிர்வாக ஒப்புதல் வந்து வழங்கினாங்க. இதில் 2024, 2025 ஆண்டுக்கு 1,48,000 வீடுகள் வந்து பழுது பார்க்க 1,041 கோடிக்கு நிதி ஒப்புதல் தரப்பட்டது. அதன் பின் கடந்த ஆண்டு ஊரக வளர்ச்சி துறை சார்பில் அரசுக்கு எழுதிய கடிதத்தில் 2001 ஆண்டுல ஊரக வீடுகள் திட்டத்தில் கட்டப்பட்ட வீடுகளில் பழுது பார்க்க கூடுதல் வழிகாட்டுதல் வந்து அரசு வந்து வெளியிட்டுச்சு. இந்த நிலையில கடந்த 14ஆம் தேதி தமிழக பட்ஜெட் உரையில வந்து நிதி அமைச்சர் வந்து 25,000 வீடுகளுக்கு 600 கோடியில் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 25,000 வீடை வந்து 600 கோடியில் கட்டித்தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே பழுது பார்க்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வீடுகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பழுது பார்க்கப்பட்ட நிலையில மீதமுள்ள பழுது பார்க்க இயலாத வீடுகளுக்கு பதில் புதிய வீடுகள் கட்டித்தர பயனாளிகளிடம் இருந்து கோரிக்கைகள் வந்து வச்சிருந்தாங்க. இந்த அடிப்படையில் முதல்வரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டம் என்ற புதிய திட்டத்தை 2025, 2026 ஆண்டில் செயல்படுத்தி அதன்படி பழுது பார்க்க இயலாத வீடுகளுக்கு பதில் 210 சதுர அடி பரப்புல 2,40,000 ரூபாய் செலவுல புதிய வீடுகள் கட்டவும், வீட்டுக்கான செலவு தவிர்த்து 100 நாள் வேலை திட்டத்தில் பயனாளிகளுக்கு 90 மனித நாட்கள் வழங்கவும் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் தமிழக அரசுக்கு வந்து பரிந்துரை வந்து வழங்கியிருந்தாரு. இதை ஏற்று இந்த திட்டத்தை செயல்படுத்த 600 கோடிக்கான நிர்வாக ஒப்புதலை வந்து தமிழ்நாடு அரசு இப்போ தற்போது வந்து வழங்கியிருக்காங்க. கிராமப்புறங்களில் 2000, 2001 ஆண்டு வரை பல்வேறு அரசு திட்டங்களில் கட்டப்பட்ட வீடுகளை வந்து பழுது நீக்கம் செய்ய ஊரக வளர்ச்சி வந்து மேற்கொண்ட கணக்கெடுப்பு இந்த திட்டத்துக்கான அடிப்படையாக வந்து இருக்குது. பழுது பார்க்க இயலாத நிலையில உள்ள வீடுகள், சாய்தள கான்கிரீட் கூரை கொண்ட வீடுகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து தகுதியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறு கட்டுமான வீடு பயனாளியின் பெயரில் அரசு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பயனாளி இறந்திருந்தால் சட்டப்பூர்வ வாரிசுகள் குடியிருந்தால் மட்டுமே வந்து எடுத்துக்கொள்ளப்படும். சுனாமி பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சாரா நிறுவனங்கள் கட்டப்பட்ட வழங்கப்பட்ட வீடுகளும் சிறப்பினமாக எடுத்துக்கொள்ளப்படும். பயனாளி இந்த வீட்டை தவிர வேறு எந்த வீட்டையும் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. விற்கப்பட்ட, வாடகைக்கு விடப்பட்ட மற்றும் சட்டப்பூர்வ மற்ற வாரிசுகள் குடியிருந்தால் திட்டத்தில் வந்து எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு சொந்தமான அவர்கள் வாழ்க்கை துணையின் வீடுகள் வந்து எடுக்கப்படாது. பயனாளியின் தகுதியை மதிப்பிட வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சி அலுவலர், கிராம ஊராட்சி தலைவர் அல்லது தனி அலுவலர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழு வீடுகளை கூட்டாக ஆய்வு செய்து பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும். ஊரக வளர்ச்சி ஆணையரால் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பெறப்படும் கருத்துக்கள் அடிப்படையில் மாவட்டம், வட்டாரம், கிராம ஊராட்சி வாரியாக வீடுகளுக்கு வந்து இலக்கு வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையா வந்து சேதமடைந்த பழுது பார்க்க இயலாத வீடுகளை வந்து 2,40,000 ரூபாய் செலவுல வந்து 210 சதுர அடி பரப்புல புதியதாக வந்து கட்டலாம். பயனாளிகள் விருப்பப்படி மறு கட்டுமான பணிகளை மேற்கொண்டால் கூடுதல் செலவை பயனாளிகளை வந்து ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடுகளின் சுவர்கள் செங்கற்கள், நிலக்கரி சாம்பல் கலந்த கற்கள், சிமெண்ட் காங்கிரீட், இன்டர்லாக்கிங் கற்கள் கொண்டு சிமெண்ட் சாந்து பயன்படுத்தி சட்டக அமைப்புடன் கட்ட வேண்டும். மண் சார்ந்து பயன்படுத்தக்கூடாது. செலவு குறைந்த தொழில்நுட்பங்கள், விரைவான கட்டுமான முறை வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்கு. பயனாளிகள் வீடு கட்ட தேவையான உதவிகளை வந்து கிராம ஊராட்சி வந்து வழங்கணும். அரசு வழங்கும் தொகை பயனாளியின் வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வரவு வைக்கப்படும். வீட்டின் முன்பு அல்லது சுற்றிலும் இடவசதிக்கு ஏற்ப 6 அடி உயரமுள்ள 2 மரக்கன்றுகள் வேலியுடன் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் இறுதி தவணை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசினுடைய இந்த அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து 2001 அந்த காலகட்டத்தில், அதற்கு முன்பு காலகட்டத்தில் அரசு வீடுகள் பெற்றிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு பழுதாயிடுச்சுன்னா அந்த அரசு உங்களை நாடி வரக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள் கோரிக்கை வச்சு நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து புதிதாக கூட வீடுகளை வந்து கட்டிக்கிங்க. நன்றி.